ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இதுதான் ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அப்படியானால் நம்முடைய சரீரமாகிய நம்முடைய அவயவங்கள் மூலமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் வாசம் பண்ண விரும்புகிற நம்முடைய ஆலயம் அது அசுத்தமாக்கப்படுகிறது, பரிசுத்தத்தை இழந்து போகிறது. அப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண முடியாத நிலை உருவாகிறது, அல்லது நம்மை விட்டு ஆண்டவர் எடுபட்டு போகிற ஒரு நிலை உருவாகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி, பரிசுத்தராகிய தேவன் நம் மண்பாண்டமுள்ள சரீரத்திற்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி நிறைந்த கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே பரிசுத்தம் தேவ நீதி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். இதை ஒரு ஆலயமாக கர்த்தர் நினைக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கெடுத்து போடுவான் என்று சொன்னால், பாவத்தினால் கெடுத்து போடுவான் என்று சொன்னால், தேவனும் அவன் வாழ்க்கையை கெட்டு போகும்படி அனுமதித்து விடுவார். இதை குறித்து ரோமர் 8:9 பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நாம் என்றைக்கு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவர் சுத்திகரிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த தெய்வீக சமாதானத்தினால் நம்ம இருதயம் நிரப்பப்படுகிறது. இந்த ஆலயமாகிய கர்த்தருடைய ஆலயம், அவர் வசிக்கும் அவருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவர் நமக்குள் இருந்து அவர் வெளிப்படுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்து பரிசுத்தமாயிருப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது. பாவத்திற்கு இடம் கொடுத்து, மாமிசத்திற்கு இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவர் நம்மை விட்டு போய்விடாதபடிக்கு, நம்மை விட்டு எடுபட்டு விடாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:6 பார்க்கிறோம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மாமிசத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனைகள், அது ஒன்று நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டும், அல்லது நித்திய மரணத்திற்கு நேராய் நடத்திவிடும். ஆகவே மாமிச சிந்தை, மாமிசத்திலிருந்து புறப்படுகிற கிரியைகள் ஒன்று பரிசுத்தத்திற்கு நேராய் நம்மை நடத்தும், நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும், அல்லது நித்திய ஆக்கினைக்கு நேராய் மரணத்திற்கு நேராய் நடத்திவிடும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6 அதனுடைய 8 இப்படியாய் சொல்லுகிறார், தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இரண்டு விதமான அறுவடையை குறித்து இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறார், மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன். அப்படி என்று சொன்னால் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன், மாமிசத்திலிருந்து வெளியாகிற காரியங்கள், மாமிசத்தின் கிரியைகள், அது பாவத்தை குறிக்கிறது. அப்படி மாமிசத்திலிருந்து வெளியாகிற, மாமிசத்திற்கென்று விதைக்கிற ஒரு விதை, அதனுடைய அறுவடை. மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். மற்றொரு அறுவடை, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இன்றைக்கு நாம் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம்? நம் மாமிசம் சொல்லுகிறபடி, மாமிசம் விரும்புகிறபடி துணிகரமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இதன் விளைவான மாமிசத்தின் கிரியைகளினால் வரக்கூடிய அழிவை அறுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆவிக்கென்று விதைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை நாம் அறுக்க போகிறோமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருந்தால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். இந்த உலகத்தில் இஷ்டத்திற்கு வாழ்ந்து மாம்சம் சொல்லுவதையெல்லாம் கேட்டு செய்து வாழ்ந்த அந்த மோட்ச ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து அதனால் வரக்கூடிய நித்திய ஜீவனை அனுபவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9, 10 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீர்கள் எவ்வளவு அழகாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் மாமிசத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள், மாமிசத்திலிருந்து விதைக்கப்படுகிற காரியங்கள். இது நமக்கு அழிவை நோக்கி போகிறது. நித்திய இளைப்பாறுதலுக்கு பதிலாக நித்திய நரக ஆக்கினைக்கினராய் நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாம்சத்திலிருந்து வரக்கூடியவைகள். நாமே அவருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறார், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். அவரோடு இசைந்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியம். முதலாவது ஒன்று, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் ஜெபத்திலே அவரோடு நாம் உறுதியாயிருக்கும் பொழுது நாம் அவரோடு இசைந்திருக்கிறோம். அப்பொழுது அவருடைய ஆவியும் நம் ஆவியும் ஒன்றாயிருக்கும். அதிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை நாம் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
இதிலே நாம் மிகுந்த கவனத்தோடு காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை தவிர ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவார். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் தேவனால் பெறப்பட்டிருக்கிறது. அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஆகவே இதில் நாம் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பொல்லாத பிசாசானவன் பலவிதமான தீமையான எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான். எல்லாரும் செய்கிறார்கள், நீயும் இதை செய்யலாம், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுவான். இல்லை, நம் சரீரம் தேவனால் பெறப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த கொடுத்தார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இன்றைக்கும் நம் பாவங்கள நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கிரயம்! இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான கிரயம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவினுடைய அந்த இரக்கம். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நாமே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட தேவன் வசிக்கும் நம்முடைய ஆலயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சுட்டி காண்பித்திருக்கிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது தேவாதி தேவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆகவே இந்த நாள் முதல் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஆண்டவரே, கிருபையாக இறங்கி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற யாவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. இந்த நாள் முதல் ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி சென்று ஆண்டவரே முடிவு பரியதும் நிலைத்திருந்து உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.